ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது கேரட், தக்காளி, வெங்காயம், பீட்ரூட் எல்லாம் வாங்கிக்கலாம். வடை மாவு, தோசை மாவு எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ கொவ்வாக்காய் சட்னிக்கு கொவ்வாக்காய், வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இது தோசைக்கு கேரட், பீட்ரூட் இது வடை மாவை ரெடி பண்ணிக்கலாம். இது பீட்ரூட் மாவோட இட்லி மாவு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பக்கத்தில் ஒருத்தர் சப்பாத்தி போடுறாங்க, எவ்வளோ அழகாக போடுறான்னு பாருங்கள். இது கருவேப்பிலை தோசை. கருவேப்பிலை தோசைக்கு மாவை எடுத்து பதமாக தடவிக்கலாம். இது கேரட் தோசை. எல்லா தோசையும் ஆயில் விட்டு மொறுமொறுன்னு வர வச்சு வேக வச்சுக்கலாம். பக்கத்தில் வடைக்கான வடையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது மாதிரி எல்லா மாவில் உள்ள தோசையும் எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட் தோசை சுட்டுக்கலாம். பீட்ரூட் தோசைக்கு மாவு எடுத்து நல்லா மெதுவாக தடவிட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் லைட்டாக விட்டுக்கலாம். ஓரங்களில் பிரித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். இது நல்ல ஹெல்த்தி. கேரட், பீட்ரூட், கருவேப்பிலை தோசைலாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லா தோசையும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். வடை மாவை எடுத்து வடை போட்டுக்கலாம். மாவை நல்லா உருட்டிட்டு இடையில ஹோல்ஸ் வச்சு போட்டுக்கலாம். எல்லா வடை மாவையும் வடை செஞ்சுக்கலாம். இப்போ செய்கிறது அஜித் குமார். எல்லா வடையும் போட்டுட்டு பார்க்கலாம் வாங்க. வடை மாவு காலி ஆயிடுச்சு. எல்லாம் தோசை எல்லாம் வடையெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் வாங்க. எல்லா தோசையும் எடுத்துட்டு இப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்லாம் வாங்க. ஹெல்த்தியான தோசை, வடை எல்லாம் ரெடி. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.